வெல்கம் டு ஹியூமனிஸ்ட் ஹோம் ஸ்கூல். இன்றைக்கி ஒரு ஹோம் ஸ்கூல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்கூலிங்கில் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அரித்மெட்டிக், இன்னொன்று ரீடிங், இன்னொன்று ரைட்டிங். இந்த 3 ஒரு ஹோம் ஸ்கூலில் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். ஸோ அரித்மெட்டிக் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், மேத்ஸு. ஸோ நான் மேத்ஸ்க்கு சில புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். சிங்கப்பூர் மேத் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பிடிஎஃப் ட்ரைவ்லேருந்து ஒரு புக் எடுத்திருக்கேன். அந்த புக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு சிங்கப்பூர் மேத்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நான் இங்கே ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஐ பட்டனில் போடுறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து ரீடிங் எப்படி பண்ணலாம். ஸோ ஒரு சில புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேகாக இருக்கும். அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு புக்கு சூஸ் பண்ணுறீங்க, அந்த புக்கில் நிறையா பிக்சர்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, நல்ல அழகான பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது பிக்சர்ஸ் இருக்குங்கிறதுக்காக மோஸ்ட்லி பிக்சர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய புக்ஸ் கிட்ஸ்க்காக தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதில் வேர்ட்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரீடிங் லெவல்னு கொடுத்துருப்பாங்க. அப்படியே அவங்க ரீடிங் லெவல் கொடுக்கலனாலும் ஏஜ் லெவல் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், அது பிக்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா, காம்ப்ளிகேட்டடாக இல்லாத மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் இட்ஸ் என்னோட ஒரு சஜஷன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் குழந்தைங்களோட இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இங்கிலீஷ்க்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸோட ரீடிங் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் ஃபானட்டிக் லாங்குவேஜ் கிடையாது. இப்போ தமிழில் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எழுதவும் செய்வீங்க. ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபானட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புக்கு சூஸ் பண்ணி இதெல்லாம் செய்கிறீங்கன்னா, அதில் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஆனால் வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் அங்கங்கே நியூ வொக்காபுலரி ஆட் ஆன மாதிரி இருக்கிற மாதிரி புக்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ரைட். ஒருவேளை வொக்காபுலரிஸ் எல்லாமே உங்களுக்கு புது புது வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க எந்த வேர்டு உனக்கு தெரியாதோ அதை ரீட் பண்ணும்போதே அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க, எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியும் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே அர்த்தம் புரியலைனாலும் நீங்கள் அவங்க வாசிக்க நீங்கள் சொல்லிடலாம். ரைட். இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து ரைட்டிங்க்கு போகணும். ரீடிங் பண்ணி முடிச்சிருவாங்க. ரீடிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கு நீங்கள் அசைன் பண்ணியிருப்பீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு சாப்டர்லேயே 10-20 பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 பேஜ் வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்னா, மோஸ்ட்லி புக்கு சூஸ் பண்ணும்போது அந்த புக்கில் ஒரு 100 பேஜஸ்க்கு மேலே இல்லாத மாதிரி புக்காக இருக்கணும். அடுத்து 10 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதிகபட்சமாக போனால் 12 சாப்டர்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை ரீட் அலோடுக்கு கொடுக்காது. அதாவது பசங்களை ரீடிங் அசைன்மெண்ட்டுக்கு கொடுக்காதீங்க, அசைன் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, அது இந்த சாப்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னா அடுத்து ரைட்டிங்க்கு போகணும். ரைட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வொக்காபுலரி இருக்கும் இல்லையா, அந்த வொக்காபுலரிக்கான மீனிங் இருக்கும் இல்லையா, இப்போ அந்த மீனிங்க்கு ஒரு 4 வகையான கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வொக்காபுலரியை நீங்கள் கொடுத்துட்டு அதனோட மீனிங்கை எழுதுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நீங்கள் அந்த மீனிங்கை கொடுத்துட்டு அந்த மீனிங்க்கான வேர்டு என்ன அப்படிங்கிறத எழுத சொல்லலாம். ஓகே. அடுத்து ஒரு விஷயத்தை இப்போ ஒரு வொக்காபுலரிக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு விஷயம் இப்போ ஹீ கன்ஃபிஸ்கேட்டட் ஆல் த திங்ஸ் இன் தட் ரூம் அப்படின்னா என்னென்னா, அந்த கன்ஃபிஸ்கேட்டட்னா அந்த பொருட்களை அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல he enjoyed all the things in the room அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். he confiscated all the things in the room அப்படின்னு ஒரு இது. இப்போ நீங்கள் அந்த வேர்டுக்கு 4 வகையான ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டுக்கான ஆல்டர்னேட்டிவான சில வேர்ட்ஸை சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் எது பெஸ்ட்டுன்றதை சூஸ் த பெஸ்ட் மாதிரி சொல்லுங்க. அதுக்கடுத்து எம்சிக்யூ, அதுக்கடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி இப்படி நீங்கள் கொஷின்ஸை அந்த நேரத்திலே ஃப்ரேம் பண்ணி அதுக்கான ஆன்சரை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 வேர்டு தானே. ஸோ கொஞ்சம் குழந்தைங்க லைட்டாக யோசிப்பாங்க, சொல்லிவிட்டு அப்புறம் எழுதிடுவாங்க. ஸோ இதில் வொக்காபுலரியும் ஞாபகமாக இருக்கும், அதே சமயம் நம்ம சொல்கிறத அவங்க கேட்குறாங்க, தே வில் லிசன். ஸோ பிரெயின் ஷார்ப் ஆகும்.
ஸோ நல்ல கவனத்தோடு அதை கேட்டுட்டு ஆன்சர் எழுதுவாங்க. ஸோ இது வந்து டபுள் பெனிஃபிட். இது முடித்ததுக்கப்புறமா ஒன்ஸ் ஒரு சாப்டரை அவங்க வாசித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்டரை வந்து நெரேட் பண்ணுங்கள். இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ அந்த ரீகேப் மாதிரி செய்வாங்க இல்லையா, அது மாதிரி வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த சாப்டர் என்ன நடந்ததுங்கிறத சொல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்போம். ஸோ ஃப்ரேம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே எழுதுங்க. ஒன்ஸ் ஒரு சென்டென்ஸை ஒரு கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு டைமாக அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட நோட்டில் எழுதுங்க. அப்படி எழுதும்போது ஒரு சாப்டருக்கு ஒரு பேஜுக்கு மேலே வந்து சம்மரி இருக்கக்கூடாது. அதனால் எதெல்லாம் முக்கியமான வேர்டோ அதை மட்டும் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு தேவையான முக்கியமான வேர்ட்ஸை மட்டும்தான் அதில் பயன்படுத்துவாங்க. அதே சமயம் வந்து ஃபுல் விஷயத்தையும் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் வந்து முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவர் பண்ணி ஆகணும்.